வீடியோஸ் தமிழ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எந்த விதமான ப்ரைவேட் ஆப்ஸுமே யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸே யூஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்ஸை எப்படி லாக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நாம் வந்து நம்மளுடைய மொபைலில் நிறைய ப்ரைவசியான ஆப்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வந்து லாக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஆப் லாக்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் லாக்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவே வந்து யூஸ் ஆகுது. சில நேரம் நல்லா ஒர்க் ஆகும், சில நேரம் வந்து நல்லா ஒர்க் ஆகாது. சில நேரம் வந்து அவங்க வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்களுக்கு நம்மளுடைய மொபைல் செட்டிங்ஸ்லேயே வந்து இந்த ஆப் லாக் வந்து வச்சுருக்காங்க. அதை எப்படி எஃபெக்டிவாக பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டோட லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டோட ஓல்டு வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால செக்யூரிட்டின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போய்ட்டு ப்ரைவசி அண்ட் ஆப் என்கிரிப்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கப்புறம் 2 செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து உள்ளே போயிடும். இந்த ஸ்க்ரீன் தான் அடுத்த ஸ்க்ரீனு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆப் என்கிரிப்ஷன், ஹைட் ஆப்னு சொல்லிட்டு. இப்போ ஆப் என்கிரிப்ஷன்றது லாக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து இந்த ஆப் என்கிரிப்ஷனை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைலில் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்து கீழே வந்துடும். இதில் நீங்கள் எந்த ஆப்பை நீங்கள் வந்து லாக் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இதை வந்து எனேபிள் பண்ணி விடணும். இப்போ நான் வந்து அமேசான்ற ஆப்பை வந்து லாக் பண்ண போகிறேன். இதை வந்து நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எத்தனை ஆப்ஸை வேணாலும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு நான் வெளியில் வந்துடுறேன். வெளியில் வந்துட்டு இப்போ வந்து அமேசான் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து லாக் ஸ்க்ரீன் வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து இமேஜை வந்து போட்டிருக்கேன். இதை நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்புக்குள்ளே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது எப்படி வந்து டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து திரும்ப செட்டிங்ஸ் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செக்யூரிட்டின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசி அண்ட் ஆப் என்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆப் என்கிரிப்ஷனுக்குள்ளே நீங்கள் போங்க. போனதுக்கப்புறம் திரும்ப அந்த அமேசான்றது எனேபிள் ஆகிருக்கு. அதை வந்து டிசேபிள் பண்ணி விடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டிங்க அப்படின்னா அது வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பாக்ட் வீடியோஸ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். I live inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanity.